ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி மீன் மார்க்கெட்டில் நான் மட்டன் ஸ்டால் வச்சுருக்கேன். இங்கே வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பஸ் ஸ்டாப் வந்துக்கிட்டு இது ஓப்பன் பண்ண நாள்லேருந்து இதுவரையும் எந்த ஒரு பயன்பாட்டிலையும் இல்லை. பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு இல்லை. இங்கே வந்துட்டு கழிவறை கட்டி வச்சுருக்காங்க, அது யூஸ் இல்லை. ஓய்வறை கட்டி வச்சுருக்காங்க, அது யூஸ் இல்லை. பஸ்ஸு வருது, பஸ்ஸு வந்து அப்படியே போயிடும், ஸ்ட்ரைட்டாக போயிடும். இங்கே வந்துட்டு யாரும் வந்துக்கிட்டு மக்கள் வந்துக்கிட்டு பஸ் ஸ்டாப்புண்டு இதை வந்துட்டு கருதுகிற நிலைமைக்கு இது இல்லை. வந்து குடிக்கக்கூடியவங்களும் மதம் அருந்தக்கூடியவங்களும் இன்னும் நிறையா வந்துட்டு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய ஒரு இருப்பிடமாக இதை மாறிடுச்சு. என்ன காரணம்னு சொன்னால் இது போதுமான பராமரிப்பில் இல்லை. எல்லாம் இடிஞ்சு எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாத காரணத்தினால இது வந்துட்டு ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு மதம் அருந்தக்கூடியவர்களுக்கு ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கூடாரமாக மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ இதை வந்துட்டு தகுந்த இதோடைய அதிகாரிகள் இதுக்கு முயற்சி எடுத்து இந்த பாத்ரூம் அதே மாதிரி பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடமாக, பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இடமாக இதை மாற்றி தருமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏர்வாடி தர்கா மீன் மார்க்கெட்டில் வந்துக்கிட்டு அங்கே உள்ள வியாபாரிகள்கிட்ட வந்து வாடகை 40 ரூபா ஊராட்சி மன்றம் கலெக்ஷன் பண்ணுது. ஆனால் அங்கே எந்த ஒரு போதிய அடிப்படை வசதிகளும் வியாபாரிகளுக்கு இல்லை. கழிப்பறை இருந்து பயனற்ற நிலையில் இருக்குது. குடிநீர் வசதி கிடையாது. எண்ணற்ற குறைபாடுகள் இருக்குது. பக்கத்தில் பேருந்து நிலையம் இருக்குது. இந்த பேருந்து நிலையம் வந்துக்கிட்டு 60 லட்சம் ரூபா செலவில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்திற்கு கட்டப்பட்டது. ஆனால் கட்டிய காலம் தொடங்கி இதுவரைக்கும் வந்து பயனற்ற நிலையில் இருக்குது, காட்சி பொருளாகவே இருக்குது. அந்த பேருந்து நிலையத்துக்கு பேருந்து வந்து பயனற்ற நிலையில் இருக்குது. பேருந்து நடத்துனர்கள், ஓட்டுநர்கள் வந்து இங்கே ஓய்வு எடுக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்குது. கட்டண பொது கழிப்பறை இருக்குது, வசதி இல்லாமல் இருக்குது. குடிநீர் வசதி. பேருந்து நிலையம் வந்துக்கிட்டு சமூக விரோதிகள் கூடாரமாக மாறியது. ராத்திரி 7 மணிக்கு மேலே வந்துக்கிட்டு இங்கே வந்து சமூக விரோத செயல் தான் அதிகமாக நடக்கும். இது ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்கா ஊராட்சி. இங்கே அரசு சுகாதார ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் எந்த ஒரு நோய்க்குமே மெடிசன் கிடையாது. சரியான ஊழியர் வரமாட்டார். டாக்டரு, செவியாளர் யாருமே கிடையாது. ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு போன வாரம் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றிட்டு போனோம். கையில் பலத்த காயம் ஒருத்தருக்கு. போதுமான மருத்துவ வசதி கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, ஏரியில் இருந்துக்கிட்டு ராம்நாடு கூட்டிட்டு போங்க. ராம்நாடு கூட்டிட்டு போக ஜிஹெச்சுக்கு எதுக்கு நாங்கள் இங்கே போறோம். அதே மாதிரி வர்ற பயனாளியை வந்துட்டு இருக்காங்க. ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. தங்கு விடுதிகள், லாட்ஜ், இந்த மாதிரி கழிவு நீரெல்லாம் ரோட்ல விட்டு வர யாத்திரை பொதுமக்களுக்கு நோய் பரப்புக்கானையும் இருக்கிற மக்களுக்கு நோய் பரப்புக்கானையும் சரியான போதுமான அடிப்படை ரோடு வசதி இல்லை. ஆனால் போர்டு மட்டும் இருக்கு. 8 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் ரோடு போட்டிருக்கோம் அப்படின்னு இப்போ போர்டு இருக்கு. ஆனால் ரோடு இல்லை. எல்லா இடத்துலையும் பல டேமேஜ், பல ரோடு, ஆம்புலன்ஸ் போக்குவரத்தோட இடைஞ்சல், ரோட்ல ஃபுல்லா கருவ வர முள்ளு, கடற்கார போனீங்கன்னா கடற்காரனுக்கு கருவ வர முள்ளு, ஒரு ஆம்புலன்ஸ் போயிட்டு திரும்ப முடியல, ஒரு ஆட்டோ போயிட்டு வர முடியாத அளவுக்கு ரோடு வசதி இருக்கு, ஒரு ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சி போயிட்ட அளவுக்கு இருக்கு. மழைநீர் வருது, மழைநீர் தேங்கி நின்றுக்கிறது, ஆட்டோ போன பல சேதனை ஆகுது, ஹாஸ்பிட்டலுக்கு போற வசதியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்க அரசு அதிகாரிலாம் பார்த்துட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணி இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். பஸ் வரக்கூடிய வழியிலையும் பஸ் வரக்கூடிய இடத்துலையும் பக்கத்திலேயே ஒயின் ஷாப் இருக்குது. இந்த ஒயின் ஷாப் இருக்கிறதுனால இங்க வந்து மக்கள் வந்து யாருமே வந்து பஸ் ஏற வந்தா அவங்களுக்குள்ள பிரச்சனை, அவங்க மண்டையை அடிச்சு உடைக்கிறது, தலைவு பண்றது, அந்த நேரத்தில் போலீஸ் வர்றது, போலீஸ் வந்து அவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்க என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சிருவாங்க. அதுக்கடுத்து அவங்களால செய்ய முடியாது. போலீஸ் வர்றாங்க, அவங்க வரும்போது அவங்க ஓடி போயிடுறாங்க. அது ஓடினதுக்கு பின்னால திருப்பி வந்துட்டு அதே ஆள் வந்து இங்க நின்று அடிச்சுட்டு நிக்கிறாங்க. இதை இப்ப சமீபத்தில் ஒரு 2 ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு பையன் கூட இறந்து போயிட்டாப்புல. அதோட அந்த மாதிரி இருக்குது. இந்த அரசு வந்து கவனம் செலுத்தி இந்த பஸ் ஸ்டாண்டை செயல்படுத்துற மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.